மூணாவது கை வைக்கிற அறிவு இருக்காடி உனக்கு? கொட்டு மாமா கொட்டு மாமா கொட்டு மாமா பழகத்து கொட்டு போதனை கொட்டுன்றா. ஒட்டி ஒட்டி மாமா
இன்னும் திரளாக நிறைந்திருக்கும் தெய்வீக ராஜசபை. அப்பேற்பட்ட ராஜசபைக்கு முதல் முத்தானம் தருவனக்கு. ரொம்ப நாள் முன்பதாக என் வீட்டு வேலையெல்லாம் செய்வதற்காக வேண்டி ஒரு பெண், அதாவது ஒரு அழகான பொம்பளை புடிச்சு விடுறேன். பொம்பளை கிடைச்சாதா? எங்கே என்ன பண்ணா? நீ ஆளு காட்டிட்டு வெளிநாட்டு போய் கூட்டிட்டு வந்திருக்கிறமா? அப்படியா? ஆமா, வந்திருக்கிறாமா. அவளை பார்க்கலாமா? பார்க்கலாமே, கூட்டிட்டு வந்திருக்கிறேன். கூப்பிடுங்க பார்க்கலாம். கூப்பிடுங்க. கண்ணே பின்னல் உன்னைய பாக்குறதுக்காக கொள்ளைக்காரர் வந்திருக்காங்க, நம்ம பொட்டிக்காரர் வந்திருக்காங்க, நம்ம மத்தாலக்காரர் வந்திருக்காங்க, நம்ம ஜாலராக்காரர் வந்திருக்காங்க. ஒரு டேங்க் கடையில் கொடுத்திருந்தாரு. பைப் கடையில எங்க புடுறா வந்தா? எப்படி கேள்வா பைப் கடிச்சு? இந்த பஞ்சிகர்ல அங்கதான் கடை வச்சிருக்காங்க. அப்பா இப்ப பேசாம இருக்கலாம்ப்பா. மீறி போச்சாடி. சந்தை சந்தையா சாக்கு பொறுக்கிறவங்களுக்கு பேரளவு எந்த சந்தையில் பொறுக்கிட்டு வந்தான்னு தெரியல. இந்த பேரெல்லாம் யாராவது பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. விளக்க மாட்டேன் அடிக்க மாட்டேங்க இந்த ஊருக்கு பொம்பளைங்க. பொம்பளை பாரு, அவளை பாரு. இவளுக்கு வேலை செய்யறதுக்கு 4 பேர் வேணும். இவ எப்ப எனக்கு வேலை செய்யறோம்னு தெரியலையே. எங்க போய் பொறுக்கிட்டு என்ன பேரளவு தெரியல. தாமரை போட அடியே அம்மா ஆறு பார்த்து ஆர்ப்பத்துல அம்மாங்கற ஏண்டி மான கட்டவளே ஈர கட்டவளே என்ன அங்க போடுவளே என்ன இங்க போடுவளே உன்ன முக்கி பத்தனா முக்கம் பத்தனா வந்து டரட்டு பத்தனா ஆர்ப்பத்துல அம்மாங்கற அர பொம்ப கப்பு காய் புகுது அம்மா போடு என்ன சொல்றா செல்வி செல்வி கெட்ட வார்த்தை சொல்ற பாத்தியா அடி அக்கான்னு நான் பொக்கான்னு கூப்பிடுறேன் பொம்ப 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 சீமடி வீடியோ பாஸ்ல பேசுறா பாப்பன சண்டைக்கு வரையாடி என்னடி சண்டைக்கு வரையானே அடியே பொம்பளை எல்லாம் ஒரு பொம்பளையானு கேட்டேன். ஆறு நீதாண்டி
நான் பொம்பளை அல்ல இந்த ஊர் ஆம்பளைங்களை கேட்டு பாருங்க. அது காட்டிருப்புன்னு தெரியும், பொம்பளைன்னு போய் காட்டிருப்புன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பொம்பளை எல்லாரும் பொம்பளையா என்ன? அதுல என்ன சந்தேகம்? காணேசுக்குள்ள ஆடிச்சுமா பொம்பளை சரிதான், எனக்கு வாழ்க்கையிடம் தொகுதி பேரணும் என்னன்னு தெரியும். ஊரு கழிச்சு புடவை எடுத்து மேல போட்டு மானத்த மேல அப்படி சொன்னா போட்டு போட்டு போக முடியும். இருக்கிறது தொங்குதுன்னு அவங்க ஊரு கழிச்சு என்ன பண்ண கரண்ட் படி செத்து போயிட்டு பொச்சில் போக வந்துருப்பேன். மேலன்னா மேல போடக்கூடாதுடி, யாருமே பொண்ணும் பொண்ணாமலம் தான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அடக்கமானது என்ன சுடுகாட்டுல பாருல திருட்டு முண்டை அது நாது அப்படி கிடையாதுடி. சொல்லுவாங்க, அதாவது பெண்ணா பிறந்தா இப்படி அவுத்து போயிட்டு தெரியக்கூடாது. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய இவளுக்கு எப்படி சொல்றது, 2 சனத்தை மூடி தோல சனத்தை மூடுறதா கை விடுறாங்க. உங்களுக்கு சைஸா கை விடுறாங்க. புருஷனை தவிர 6 பாக்கிறது அடி பைத்தியக்காரி, புடவை எடுத்து முன்னாடி போடு. இப்படி அப்பத்துல என்ன பண்றது? ஓ காளியாவுடி பூஜாரே, ராஜா மனமுத்திர படிக்கணும் கிட்ட கொடுத்தா கிண்ணி மின்னி கிண்ணி மின்னி அடி படுக்கிறதுக்கு அவனை போட சொன்னாங்க, முன்னாடி போட சொன்னா. அடி பைத்தியக்கார, ஊரே பார்த்து சிரிக்காதுங்களே. குஞ்சு பார்த்து தொலைக்காரன் கீழே கொஞ்சம் பாரு. அடி என்னடி பாருங்க பார்த்தேன். குமிஞ்சு எங்க பாக்க சொன்னா எங்க பாக்குறா பாரு. ஐயோ உருட்டி பரட்டி கட்டி தொலை. அது சொன்ன கட்டி போட்டு போக இப்ப கட்டுறது மட்டும் பாரு. சுத்தி சுத்தி கட்டு. அப்படி போட்டு இப்படி போட்டு கோயில் பூசாரி கட்ட மாதிரி கட்ட. நறுக்கு போடு சாமி. தேங்காய் வாயில வச்சுட்டு பேசுன்னு எந்த சாமிடா பேசுவோம்? சாரி சத்தம் வேற சத்தமா இருக்காது, சாமி சத்தமா தெரியலையே. தெலுங்குல பேசுதா? ஓம் சக்தி பராசக்தி குங்குராமுண்டியா சாமியே சரணு போல ஐயப்பா குங்குராமுண்டியா குங்குராமுண்டியா ఈ పాటలు వారు ఆడిరాముండియా ఓం సోత్రమాండవరే సోత్రమాండవరే డింగురాముండియా డింగురాముండియా ఓం అక్బర్ కే అల్లా అల్లూబే அண்ணா மண்டி பண்ணி இத்தனை சாமி தொடப்பலையா குங்குராமுண்டியா சாமி இன்னார வேலையிலே டேய் என் நாளைக்கு ஒரு செய்தி என்ன ஏய் அத்தை வந்திருக்கிறேன்டா
படம் பார்த்தா சாமி வந்து நீதியா இருந்தா காலியா வந்திருக்குதுங்க பொறுமையா இருக்க வாக்கு சொல்லும் சாமி வந்து அத்தா வந்து நீதியா இருந்தா புள்ளி போடு நல்லா இருக்கணும் கண்ணுக்கு தெரியாதாலும் நான் கண்டது மாதிரி சொல்லுவோப்பா. ஏய் நான் கடுப்பு ஆடுறா முண்டையா பெட்ரோ. உனக்கு நேரா போடுறான் நேரா போடுறது காட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள ஒரு 80 வயசு கிளவி ஒண்ணு கொடுத்தா அங்க பாருங்க. மரணம் வந்துருச்சுன்னா ஒண்ணு எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க இல்லையா குண்டை கொடுப்பாங்க கோழி குண்டை அதெல்லாம் விட்டுப்புட்டு இது ஏன்னா தெக்காய் முடிச்சாரு எலும்பு சாமிக்கு தான் படிக்கிறேன் தேங்காய் சாமிக்கு தான் படிக்கிறான் அவசரத்துல கிடைக்கல அதனாலதான் தேங்காய் எடுத்து வந்து வச்சேன் ஆங்கிற வாய்க்கு ஆப்பு வச்சேன் ஊங்கிற வாய்க்கு ஊம்ப வைப்பியா அத்தா கத்தி புறா உள்ள போயிடு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிருச்சுங்க. ஒரு குழந்தை இல்ல ஏதோ வழி சொல்லுங்க. உனக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பிறக்காத நீ குஞ்சு கல்யாணம் பண்ணி 6 வருஷம் குழந்தைக்கு முடியாதப்பா. உள்ள போறப்பா சாமி கொண்டு புரியல அத்தாடி கழட்டிட்டு உழந்துற போதுல பேரளவு வேற இது வேற ஆடிட்டு புடவை கட்டணும்னா இப்படி முந்தானை எடுத்து இப்படி முதல்ல கொசவம் பிடிக்கணும். நான் கொசவனு பிடிக்க மாட்டேன். இந்த கோயில் பூசாரி பிடிக்கிறான் இருக்கிறேன் கொசவனு பிடிக்கிறான் கருத்து முழுக்க வர்றியா இல்லடி உடம்பு கை தேர விட புடவை எப்படி கட்டணும் தெரியுமா? எப்படி கட்டணும்? நல்ல அப்படி நேரா பாட்டில் தெரியுமா? சேலம் ஜிஹெச்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண போன இப்படிதான் கிடக்கும். அவர்லாம் முண்டா எங்குமா பின்னாடி எங்க அதேதான் அம்மா அம்மா பிய்ய ஏலக்கா நதிகாரு மீன் பிச்சு ஏறங்கண்ணா நீ ஏறிட்ட பீ கப்பு கொட்டதா கழுவிட்டு பேரளவ ஐயா மனதாயா போய் மலாத்தி கழுவி கழுவிட்டு ஓடி உள்ள குங்குற முடியா இருந்தாலும் நாட்டுக்கு நாட மகாநாடு இன்னும் பெயரும் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இந்த நாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய மாற்றுமை தாங்கிய பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய நவதருமை தாய் உள்ளங்களும் நாடகத்தை காண வந்திருக்கும் ரசிகர்கள் யாவற்று பேர்களுக்கும் நாடக கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒருமுறை முத்தான அப்படி எல்லாம் இருந்தாலும் இப்ப ஏற்பட்ட தெய்வீக ராஜ சபையிலே இன்னைக்கு என்ன நாடகம்? என்ன நாடகமா?
ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய மின்னல் ஒளியா சிவன் பூஜை என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் குறவஞ்சி நாடகத்தை காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் நாடகத்திலே நான் வந்தபடியா நீங்க யாருங்க? யாரு பேர் என்ன சொல்லுங்க. சொப்பா இருக்கிறாளா போயிட்டு தெரியல பாத்தீங்களா கவலை பாத்தீங்களா யாருமே பாக்கலையா என்ன பண்றா தெரியலையே இருக்கிறாளா போய் கிணத்துல குடிச்சு விட்டாளா ஊருக்கு பழைய பேப்பர் பழைய துணியெல்லாம் பொறுக்கிட்டு போயிடும் வீட்டுக்குள்ள இருந்தா எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க வீட்டுல